நான் படித்ததில் பிடித்த ஓஷோ சொன்ன வாழ்க்கை தத்துவம் பற்றிய அழகான கதை. காட்டில் தொலைந்து போன ஒரு வேடனின் கதை இது. 3 நாட்கள் ஆகியும் அவனுக்கு காட்டை விட்டு வெளியேறும் வழி தெரியவில்லை. உணவின்றி விலங்குகளை பற்றி சதா அச்சத்தோடு அந்த 3 நாட்களையும் அவன் கழித்தான். அவனால் உறங்கக்கூட இயலாமல் ஒரே மரத்தடியில் அமர்ந்தபடி இருந்தான். பாம்புகள், சிங்கங்கள் மற்றும் கொடூர விலங்குகள் உலவும் வனம் அது. 4வது நாள் காலையில் ஒரு மனிதன் இன்னொரு மரத்தடியில் அமர்ந்திருப்பதை பார்த்தான். அவனுக்கு வந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. அவன் ஓடோடி சென்று அந்த மனிதனை கட்டிப்பிடித்தான். அந்த மனிதனும் மகிழ்ச்சியில் அவனை தழுவிக்கொண்டான். நான் இந்த காட்டில் தொலைந்து போய்விட்டேன், யாராவது வருவார்களா என்று தேடியபடி இருந்தேன் என்றான் முதலில் தொலைந்தவன். நானும் அப்படித்தான். ஆனால் நாம் இருவருமே தொலைந்து போனவர்கள். அதனால் நமது மகிழ்ச்சியோ அர்த்தமற்றது என்றான் மற்றவன். அப்படித்தான் நேர்கிறது. நீங்களும் தனிமையில் இருக்கிறீர்கள், மற்றவரும் தனிமையில் இருக்கிறார். நீங்கள் சந்திக்கிறீர்கள். முதலில் தேனிலவுதான். தனியாக இருக்கும் இன்னொருவரை சந்தித்து விட்டதால் இனியும் நீங்கள் தனியர் அல்ல என்ற எண்ணம் தரும் பரவசம் அது. புத்திசாலியாக இருந்தால் 3 நிமிடங்களில் அந்த மகிழ்ச்சி நிலையானதல்ல என்று தெரிந்துவிடும். உங்களின் சேர்தலில் 2 தனிமைகள் இணைகின்றன, அவ்வளவுதான். 2 புண்கள் ஒன்றை ஒன்று குணப்படுத்தவே இயலாது. கண்களை கட்டி கொண்டிருக்கும் இருவர் ஒருவரை ஒருவர் வழிநடத்த முடியாது.